வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோங்கம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்குள்ள வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நம்ம சாமி வர வச்சிருக்கு. ஆமாம்மா, அதுவும் சரிதான். நீங்களா வந்து நம்ம குலதெய்வத்தை பார்க்கதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். திருவிழா ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் ஏதோ போயிட்டு இருந்ததுங்கம்மா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாமா ஒரு பொது தைரியம் வந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் அண்ணாமலை வந்தாச்சுல்ல, இந்த திருவிழா அமோகமா நடக்கும். இந்த திருவிழா நம்ம அண்ணாமலை அம்மா தலைமையில நடக்க போறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. வந்துட்டியா தாயி? எவ்வளவு வருஷம் ஆச்சு உன் பாதம் இந்த பூமியில பட. இப்படி எங்களை எல்லாம் மறந்துட்டு போயிட்டியே தாயி. இத்தனை வருஷத்துல இந்த மக்களை ஒரு எட்டு பாக்கணும்னு கூட உனக்கு தோணலையா? அதான் இப்போ வந்துட்டேன்ல. ஆமா தாயி, இப்பதான் இந்த ஊருக்கே ஒரு விடிவு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அந்த ஆத்தாவே இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிற மாதிரி இருக்கு தாயி. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. சின்ன வயசுல கஷ்டமோ சந்தோஷமோ இந்த கோயில தான் சுத்தி சுத்தி வருவேன். அப்பெல்லாம் இந்த கோயிலும் இந்த இடமும் அவ்வளவு அமைதியா அழகா இருக்கும். என்னப்பா மலரும் நினைவுகளா? விட்டா இங்கே இருந்துருவீங்க போல இருக்கே. ஆமாண்டா, இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல இந்த கோயிலுக்கு வரும்போது திடீர்னு பூசாரிக்கு சாமி வந்து என் கைய புடிச்சு உங்க அம்மா கிட்ட கொடுத்து, இனிமே உன்னை இவன் நல்லா பாத்துப்பா, நீ எதுக்கும் கலங்காதன்னு சொன்னாரு. அப்ப புடிச்ச கைய இப்ப வரைக்கும் உங்க அம்மா விடல. இந்த திருவிழா அண்ணாமலை தலைமையேற்று நடக்க போற திருவிழா. அதை நாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாமா. இந்த ஊர்க்காரங்க சித்தி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பாக்கும்போது இந்த ஊருக்காக நாம ஏதாவது செய்யணும் போல இருக்குமா? கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தலாம். அத்த, கோயில் ரொம்ப பெருசா இருக்கு. சாமி எங்க இருக்கு? அதோ அந்த கருவறையில தான் நம்ம குலதெய்வம் இருக்கு. அப்ப இப்ப பார்க்க முடியாதா? இல்ல தம்பி, நாளைக்கு கொடி நட்டு காப்பு கட்டும் போது பூஜை நடக்கும். அப்பதான் பார்க்கலாம். திருவிழா முடியற வரைக்கும் இங்க தங்கிதான் பூஜை எல்லாம் செய்யணும். அப்ப அடிக்கடி பார்க்கலாம் மாப்ள. இவங்க சொல்றத பார்த்தா பூஜை அப்ப நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதுக்கு சரியான பிளான் போடணும். ப்ளீஸ் திருவிழா நடத்த விடுங்கய்யா. பாத்தியா, அண்ணாமலை மருமகன்னு நிரூபிச்சுட்டாங்க. எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு. கோதாண்டோ, அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு தன்மையா பேசுது. இப்போவாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரச்சனை பண்ணாம அமைதியா இரு. முடியாதுங்க, இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்க யார் இங்க இருக்க கூடாது. முதல்ல கிளம்ப சொல்லுங்க. அவங்க கிளம்ப முடியாது. அவங்கள நாங்க தான் வர சொன்னோம். இந்த திருவிழா அண்ணாமலை இல்லாம நடக்காது. ஓ அப்படியா? அப்ப இவங்கெல்லாம் கோவிலுக்குள்ள இருந்தா இனி நானும் என் சொந்த பந்தங்களும் இங்க வர மாட்டோம். இந்த திருவிழாவையும் நடத்த விட மாட்டேன். வேண்டாங்க ஐயா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் நல்லதுக்காக நடக்க போற திருவிழா இது. இதுல எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்களே போயிடுறோம். சித்தி, அந்த ஆள் சொல்றாருன்னு நீங்களும். இந்த கோவில்ல நம்ம எல்லாரையும் விட அண்ணாமலை அம்மாவுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அவங்களே திருவிழால இருக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நாங்க மட்டும் எப்படி இருக்கோம்? நாங்களும் கிளம்புறோம்.
ஏங்க அவங்க எல்லாம் நம்ம ஊரை பத்தியே கவலைப்படாம போனாங்க, நீங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே போனா என்னங்க அர்த்தம்? என்னது ஊர் மக்களை பத்தி கவலைப்படலையா? அவங்கள பத்தி உனக்கு என்னையா தெரியும்? அவங்க இந்த ஊர்ல தான் இல்ல, ஆனா எங்க மனசு முழுக்க அவங்க தான் இருக்காங்க. ஆமா, ஊருன்னு பேசுறியே, இந்த ஊர் மக்களுக்காகவும் ஊருக்காகவும் நீ என்னையா செஞ்சிருக்க? ஆனா அண்ணாமலை அம்மா இந்த ஊர் மக்களுக்காக அவ்வளவு பண்ணிருக்காங்க. என் புள்ள இன்னைக்கு படிக்கிறானா அதுக்கு காரணம் அண்ணாமலை அம்மா தான். யோ என்ன சொன்ன? அவங்க ஊரை கூட எட்டி பார்க்கலையா? நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன்னா அது காரணமே அண்ணாமலை அம்மா தான். இது மட்டும் இல்ல, என்ன மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே அவங்க தான். அது மட்டும் இல்லாம ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஊரே கஷ்டப்பட்டப்போ நமக்கு எல்லா உதவியும் பண்ணது அண்ணாமலை அம்மா தான். நம்ம ஊர்ல கரண்ட் வசதி கூட இல்லாம இருந்தோம், நமக்கு அதை பண்ணி கொடுத்தது அண்ணாமலை அம்மா தான். அவங்கள பார்த்து வெளியே போக சொல்ற? இங்க பாரு கோதாண்டம், உன் ஒருத்த சுயநலத்துக்காக ஊர் மக்கள் வாழ்க்கையில விளையாடாத. நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா திருவிழா முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. என்ன சொல்ற? சரி அம்மா, அவனுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு வந்து திருவிழாவை நடத்தி கொடுங்கம்மா. வாங்க வாங்கக்கா.